இப்போலாம் எனி ரெஸ்டாரண்ட் கெட் டுகெதர் பார்ட்டின்னு போனீங்கனாலே கூல் ட்ரிங்க்ஸு மொஜிட்டோ சோடா இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதனால எக்கச்சக்கமான பேட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டூத் எனாமல் எரோஷன். மோஸ்ட்லி நீங்கள் குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சிட்ரிக் ஆசிட், பாஸ்பரிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் கலந்த ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா டூத்தோட எனாமல் லேயரை எரோட் பண்ணி எடுத்துரும். ஒன்ஸ் எனாமல் போணுச்சுன்னா அது திருப்பி வளரவே வளராது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்கில் சுகர் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். இது கேவிட்டி காசிங் பாக்டீரியாவோடைய க்ரோத்துக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். கம் டிசீஸ், இந்த ஹை சுகர் கண்டென்ட் அண்ட் சோடா கண்டென்ட்டை உங்களோட கம்ஸை வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். இதனால என்ன ஆகும்னா ஸ்லோவாக ப்ளீடிங் கம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். டூத்தோட டிஸ்கலரேஷன், மோஸ்ட்லி இந்த டார்க் கலர்டு கூல் ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த கோலாஸ் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா குரோமோஜென்ஸ் அண்ட் பாஸ்பரிக் ஆசிட் அதில் அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்களோட டூத்து, உங்களோட ஃபில்லிங்ஸு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மைல்டு டிஸ்கலரேஷன் கொடுக்கும். ஸ்லோவாக உங்கள் டீத் வந்து எல்லோயிஷாக மாறும். கொஞ்ச நாள் கழித்து ஸ்லைட்டு ப்ரௌனிஷாகவும் மாறிடும். இப்போ இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் டயட் கோக் ஆர் டயட் சோடா சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் சில பேட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுவும் அசிடிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கேவிட்டி ஃபார்மேஷன் உடைய சான்சஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய டூத் எனாமல் எரோஷன் சான்சஸ் அதில் அதிகமாகவே இருக்கும். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களோட டென்டிஸ்ட்டை எவ்ரி 6 months ரெகுலர் டென்டல் செக்அப் பண்ணிக்கிங்க.